ஒரு டைம் வந்து ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க இஞ்சி படம். அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு இடத்த வாங்கிட்டாரு. சரி, வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரிசோர்ட்டு கட்டினாரு. ஆமாம், ரஜினிகாந்த் இங்கே தான் தங்குது. ஷூட்டிங் வந்து இங்கே தான் தங்குவாப்புல. இங்கே வருவார். இங்கே ஃப்ரெண்ட் அன்னை ஒரு ஆலய படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. தளபதி அதெல்லாம் இங்கே எடுத்த ஷூட்டிங் தான். அனிமல்ஸை வச்சு எடுக்கணுன்னாவே இங்கே தான். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மேற்கொண்டு டெவலப் ஆக முடியாது. இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு அப்படியே இருக்கணும். ஏன்னா இங்கே பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. வனத்துறை அது எதுவும் அதுவும் அனுமதிக்கிறது இல்லை. நீங்கள் இங்கே சஃபாரி ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறத நான் பார்க்க முடியுது நம்மளால். அப்படி சஃபாரி ட்ரெக்கிங் நீங்கள் இங்கே ஃபாரஸ்ட் இல்லாமல் உங்கள் வண்டியில் வர்றதுனால இங்கே அதிகமாக மிருகங்கள் சைட்டிங் ஆகுமா? காலையில் டைமும் ஆகும், ஈவினிங் டைமும் ஆகும். காலைல 6 to 8 மணி வரைக்கும் ஆகும். 8 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு 10-11 மணி ஆச்சுன்னா வெயில் வரனால எல்லாம் உள்ளே போயிடும். ஏன்னா வெயில் அதனால தாங்க முடியாது. தாங்க முடியாதனால உங்களுக்கு 12 சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் எல்லாம் தண்ணிக்கு இறங்கும். 4 to 6 விடிய விடிய சுற்ற ஆரம்பிச்சிடும். இங்கே வர்ற மக்களுக்கு அதிகமாக மிருகங்களை பார்க்கணுன்ற ஆர்வம் தான் இருக்குது இல்லையா? மிருகங்கள் பார்க்கணும், அப்புறம் நல்லா காற்று, அதை ரசிக்க வரவங்க நிறைய பேர். உங்கள் வண்டியில் கூப்பிட்டு போகிறீங்க, சஃபாரி ட்ரெக்கிங்னு கூப்பிட்டு போகிறீங்க, அப்போ அவங்க வந்து மிருகங்கள் பார்க்கணும் அந்த மாதிரியான அபிப்பிராயத்தில் தான் வராங்க. இப்போ காலையில் கூப்பிட்டு போனால் காட்டெருமை கிடச்சி, யானை கிடச்சி, அப்போ நேர் சாயந்தரம் போனால் மலைப்பாம்பு ரோட்லேயே படுத்து கிடக்குது. இப்போது என்ன மாதிரியான நாட்களில் உங்களுக்கு டூரிஸ்ட் வரத்து அதிகமாக இருக்கும்? வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் இருக்கும். எல்லா மாதங்கள்லேயும் எல்லா மாதத்தில் இந்த 4 வரும். உங்கள் மாதிரி எத்தனை வண்டிகள் இங்கே ஓடுது? மொத்தம் 163 ஜீப் ஓடுது. வெறும் இந்த ப்ரைவேட் சஃபாரி ட்ரெக்கிங் மட்டும்? என்ன வாழ்வாதாரமே ஜீப் தான். அதுதான் நான் கேட்குறேன். இப்போது பெரும்பாலான மக்கள் வர்றப்போ சஃபாரி ட்ரெக்கிங்கிறது அங்கே உள்ளே போய் பார்க்குறாங்க, தெப்பக்காடுலேருந்து போய் பார்க்குறாங்க, நம்ம பார்க்குறோம். இங்கே வர மக்களும் உங்கள் இதில் அதிகமாக போகிறதே நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்போ எல்லா வண்டியும் ஓடும். எல்லா வண்டியும் ஓடுறப்போ மற்ற நாளில் வந்து ஒரு வண்டி 2 வண்டி தான் ஓடும். ஒரு 10 வண்டி 15 வண்டி ஓடும். அப்போ நீங்கள் அந்த 3 நாள் வரக்கூடிய வருமானம் தான் உங்களுக்கு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணும். அடுத்த வாரம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மேற்கொண்டு டெவலப் ஆக முடியாது. இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு அப்படியே இருக்கணும். வேறு எதுவும் தொழில் பண்ண முடியாதா? தொழில் பண்ணுறதுக்கு வனத்துறை எல்லா இடத்துலையும் அனுமதி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் யானையோட பிரச்சனை ஜாஸ்தி. விவசாயம் பண்ண முடியாது. இங்கே இந்த சுற்றுப்பகுதிகளில் பண்ணக்கூடிய விவசாயம்னா என்னென்ன மாதிரி இது பண்ணுறாங்க? அதாவது இப்போதைக்கு யானைங்க வந்து சாப்பிட்றதுனால எந்த விவசாயம் பண்ணுறதில்ல. ஒரு பாவக்காய் மட்டும் போடுறாங்க அதிகமாக. ஏன்னா பாவக்காய் வந்து யானை சாப்பிடாது. சரிங்க. பாவக்காய் தான், இல்லைன்னா இடத்துக்கு கொடுத்துக்கவும் முடியாது. இடத்துக்கு கொடுத்தா பிச்சு வீசிடுறாங்க. கிழங்குகள் வைக்கிறதுனால பன்னி தொல்லை அதிகமாக இருக்குமோ? உருளைக்கிழங்கு பன்னி தொல்லை தான் ஜாஸ்தி. வேறு எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் உங்களுக்கு அனிமல் செய்ய கூடாது. இந்த சஃபாரி ட்ரெக்கிங் போகிறது உங்கள் வாழ்க்கைக்கு அது மட்டும் தான் இருக்கா? இப்போதைக்கு அதுதான் இருக்கு, வேறு ஒன்றும். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க இந்த பகுதியில்? நான் பிறந்த வளர்ந்ததில் இங்கே தான். 42 வருஷமும் இங்கே தான். ஒரு டைம் உங்களை சஃபாரி ட்ரெக்கிங் இந்த இடத்துல மசனகுடியில் இன்னும் உங்கள் ஏறுறாங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் உள்ளே நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க? கொண்டு வருஷத்துக்கு மொத்தம் 3 பிளேஸ் இருக்குது. 3 பிளேஸும் வந்து போயிட்டு வரதுக்கு அப்படியே ஒரு 3 மணி நேரம் ஆயிரும். என்னென்ன மாதிரி பகுதி? மாயார் பகுதி போவீங்களா? மாயார், சிங்காரா, இப்போ இன்னொன்று இந்த ஒரு முருகர் கோயில் ஒன்று இருக்குது ஆஃப் ரோடு. ஆமாம், அது இந்த இவர் கட்டின கோயில் தானே, அந்த மிதுன் சக்கரவர்த்தி வந்து அவர் ஸ்பான்சர் பண்ணார். அதாவது எல்லாத்துட்டையும் வசூல் பண்ணி தான் கட்டினது. சொந்தமாக மட்டும் அவரே பண்ணல. மிதுன் சக்கரவர்த்திக்கும் இந்த மசனகுடி பகுதிக்கும் என்ன அப்படி ஒரு பிணைப்பு இருக்குது? அவர் எங்கேயோ இருக்கிறவர் இங்கே வந்து ஒரு டைம் வந்து ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க இஞ்சி படம். சரி, அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு இடத்த வாங்கிட்டாரு. சரி, வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரிசோர்ட்டு கட்டினார். கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயில் மேலே வைக்கிறனால போய் ஸ்பான்சர் கேட்டவங்க வந்து பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வருஷம் பூஜை பண்ணுறாரு. அதுக்கு இந்த கார்த்திகை மாதம் இதுவரை பார்த்தீங்கன்னா தை பூக்களை அந்த டைம் வரும்போது பூஜைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவாரு. வருவாருங்களா இங்கே அடிக்கடி? வராரு, வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துடுவார். இங்கே சில பகுதிகளெலாம் மக்களுக்கும் அவருக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாது? அங்கே வேலை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்கக்கிட்ட தான் வேலை கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது வேலை மட்டும் தான். அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பண்டிகை டைமில் ஏதாவது போனஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இப்போ 163 வண்டி இங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்களுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் மொத்தம் 10,000 பேர் இருக்காங்க. இங்கே 10,000 பேர் வசிக்கிறாங்க. குடும்பங்கள்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 1000 குடும்பம் 1500 குடும்பங்கள் இருப்பாங்களா? இருப்பாங்க. அப்போது இவங்களோட வாழ்வாதாரம்ன்றது இங்கே வர டூரிஸ்ட்டை வச்சு தானே? டூரிஸ்ட் வச்சு தான் இப்போதைக்கு இருக்குது. வேறு எந்த ஒரு சலுகையும் கிடையாது இங்கே. ஏன்னா வேலை செய்யணுன்னா
வனத்துறையில் ஒரு பில்டிங் கட்ட விட்றதில்ல, அப்ரூவல் இல்லை, எல்லாமே டைகர் முதுமலை புலிகள் காப்பகம் அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் ஒரு பொருளே வந்து நம்ம அங்கேருந்து இங்கே வீடு கட்டணும், ஒரு வீடு இடிஞ்சு விழிச்சு கட்டணுன்னாக்கா அனுமதி கிடையாது. அதுக்கு அங்கே போயிட்டு நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லி வனத்துறையோட எதிர்ப்பு ஜாஸ்தி. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வர்றது வனத்தை காக்கணுன்றதோட நோக்கமாக இருக்குது. அதாவது வனத்தை காக்கிறது அவங்க பண்ணுறது ஓகே தான். அது வனத்தை காத்தா தான் நமக்கும் நல்லாயிருக்கும். அதை நம்பி தான் நாங்களும் இருக்கோம். அப்படின்றக்க கட்டுப்பாடுகள்னால உங்களுக்கு வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது இல்லையா? வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது அவங்க தான் கொஞ்சம் இது மேற்கொண்டு ஏதாவது பண்ணணும்னு வச்சு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இங்கே பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. வனத்துறை அது எதுவும் அது அனுமதிக்கிறது இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் இங்கே வாழக்கூடிய மிருகங்களுக்கும் அதிகமாக டூரிஸ்ட் வர்றதும் ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு போதும். ஒரு நேரத்துக்கு கிடச்சாலும் சாப்பிட்டு பேசாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு அதான் மேற்கொண்டு அவங்க படித்து மேலே வரணுன்ற எண்ணம் கிடையாது. ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறது அது இது கிடையாது. அந்த ஒரு நாளைக்கு கிடச்சாலும் போதும் சாப்பிட்டு. அப்போ டூரிஸ்டாக வந்தால் தான் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வாழ்வாதாரமே. ஒரு கடை எடுத்துக்கிட்டாலும் சரி, எது எடுத்துக்கிட்டாலும் சரி, மெயின் டூரிஸ்ட்டை நம்பி தான் இருக்காங்க. அதுக்கேற்ற அரசு தான் ஏதாவது பண்ணணும். ஆனால் இந்த இடம் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் இடம்னு சொல்கிறாங்களே, இது என்ன, இதுக்கு என்ன வரலாறு ஆக்சுவலாக? ஆனால் இந்த பகுதி தேவர் ஃபிலிம்ஸோட ஷூட்டிங் எல்லாமே இங்கே எடுக்கும்போது அவங்க செலவு அவங்க தான் வாங்கியிருந்தாங்க. முன்னாடி அவங்களுக்கு தான் சொந்தமாக தான். அப்போ அவர் வச்சிருந்த குதிரை கூட ஒன்று இறந்தது இங்கே தான் போச்சிருக்கு இந்த இடத்துல மேலே. அவர் கவர்மெண்ட்டில் அனிமல்ஸை வச்சு வளர்த்தக்கூடாதுன்றதுனால அப்போ இங்கே எந்த ஷூட்டிங் எடுக்கிறது இல்லை. ஷூட்டிங் எடுக்காதனால இப்போது யாருமே இங்கே வர்றதும் இல்லை. அப்போ ஷூட்டிங் எடுக்கிற டைமில் ரஜினியெல்லாம் வந்து இங்கே தான் தங்குவாங்க இந்த ரூம். ஆமாம், ரஜினி இங்கே தான் தங்குறது. ஷூட்டிங் வந்து இங்கே தான் தங்குவாப்பில். இங்கே வருவார், இங்கே ஃப்ரண்ட்லலாம் ஷூட்டிங் எடுப்பாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக ஷூட்டிங் தான். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. எப்படி ஒரு நடிகர் வந்து தங்குற மாதிரி இல்லை? அதாவது இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் இது வேறு, அங்கே அது வரைக்கும் பெருசாக இருக்கும். சரி, இல்லை பெருசாக இருக்குது ரூமு. சரி 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 சரிங்க. பாத்ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும்ல. அப்படியா? அவர் வந்து இங்கே தான் இருப்பார் எப்பவும். என்ன படத்துக்காக இங்கே வந்திருந்தாங்க? அன்னை ஒரு ஆலயம் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க, தளபதி. அதெல்லாம் இங்கே எடுத்த ஷூட்டிங் தான். அப்புறம் ரஜினி இது எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் அதிகமாக இங்கே தான் ஷூட்டிங் எடுப்பாங்கல்ல. அனிமல்ஸை வச்சு எடுக்கணுன்னாவே இங்கே தான். அந்த டைமில் இவர் தேவர் அவர் வந்து இங்கே உள்ள மிருகங்கள்லாம் வளர்த்தாரோ? இங்கே வச்சு வளர்த்தல, அவர் கொண்டு வந்து வைப்பாங்க. வச்சுட்டு அந்த ஷூட்டிங் மட்டும் வரும், எடுத்து வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சாலும் கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த டைமில்? நல்லா பார்க்கலாம், அப்போல்லாம் பிறந்திருக்க மாட்டேன். சரி சரி சரிங்க. ஆனால் சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஏன்னா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தவங்களே இங்கே இருக்காங்க. இப்போ இந்த ஷூட்டிங் நடக்கும்போது வேலை செஞ்சவங்க ரஜினிக்கு அப்போ வரும்போதெல்லாம் 500 ரூபா கொடுப்பாராம்மா. அப்படிங்களா? இங்கே வேலை செய்ய வரவங்க பார்த்தீங்களா, அவர் கூட வந்து 500 ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆமாம், அதை வாங்கினவர் கூட இன்னும் இருக்காருங்க. அப்படியா? சரி சரி சரிங்க. நன்றி. நன்றிண்ணா.